யார் தாயை நோகடிக்கிறானோ அவனுக்கு சக்கராத்துல களிமா வராது. அது சஹாபியா இருந்தாலும் சரி. ஜும்மா முடிஞ்சு போய் சோத்துல கை வைக்காம தாயுடைய கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. அம்மா பாப்பாவை நோகடித்தவர்கள் நீங்க. நான் அல்லாஹ் மேல சத்தியமாக இந்த மிம்பரை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், காபத்துல்லாஹ்வுடைய திரைச்சீலையை பிடிச்சு கொண்டு மௌத் வரைக்கும் நீங்க தொங்கி தௌபா செஞ்சாலும் தாய் தகப்பன் மன்னிக்கலையா, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது கசப்பா இருந்தாலும் சரி, மிம்பர்ல இருந்து இறங்கினதுக்கு பின்னால் நமக்கு ஏசினாலும் சரி. சகோதரர்களே, என்ன வாழ்க்கை இது? நாளைக்கு கண்ண மூடினா மௌத்து, இளம் வயதுகள்ல மௌத்து, திடீர் மரணங்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு போறார். இமாம் ஷாஃபி அடிக்கடி சொல்வார், வமன் ஆஷா அல்ஃபன் அவ் அல்ஃபைன் ஃபலா புத்த மின் யௌமின் யஸீரு இலல் கப்ரி. மனிதனே, நீ 2000 வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு கபர்ல தான் போகும். ஹாரூன் ரஷீதுடைய மகன், ஃபைதா அமல்த இலல் குபூரி ஜனாஸத்தன் ஃபஅலம் பிஅன்னக பஅதஹா மஹ்மூலு. சொல்லுவார், ஜனாஸாவை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய நமக்கு சொன்ன கதை இது. எத்தனை ஜனாஸாவை தூக்கி இருப்போம் நாம, எத்தனை ஜனாஸாவை அடக்கி இருப்போம் நாம. சொன்னார் ஹாரூன் ரஷீதுடைய மகன், ஏ மனிதனே, ஜனாஸாவை தூக்கி கொண்டு செல்லும் போது நன்றாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள், உன்னையும் ஒரு நாளைக்கு இப்படித்தான் தூக்கிக்கிட்டு போறான். என்னத்தை வைப்பான் சகோதரர்களே? ஒரு ஊர்ல ஒரு ஜனாசாவுடைய காதுப்பு கலண்டு வரல, காதை வெட்டி கலட்டி எடுத்தான். அப்படியான மிருகங்கள் வாழக்கூடிய உலகம். நீ சேர்த்த தங்கம், நீ சேர்த்த பணம், நீ சேர்த்த சொத்து எதுவுமே வராது. உலகத்துல வாழக்கூடிய காலத்தில் உம்மா வாப்பாவை சந்தோஷப்படுத்துங்க, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க, அமல்களை கூட்டிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்முடைய முடிவுகளை சிறந்த முடிவாக ஆக்குவான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய இந்த ஊரில் நாம் இருக்கிறோம். முடிவெடுங்க, இன்றைய நாளில் முடிவெடுங்கள். நம்முடைய ஊரில் யாரும் இரத்த பந்தத்தை துண்டித்தவன் வாழக்கூடாது. என்ன செய்திருக்கலாம், என்ன பாவம் செய்திருக்கலாம், என்ன அநியாயம் செய்திருக்கலாம். இன்றைய தினத்தில் நான் அவனை மன்னிக்க போகிறேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு அநியாயம் செய்தவனுக்கும் நீ நல்லது செய். உனக்கு அநியாயம் செய்தவனை மன்னி. இப்ப ஜும்மா முடிஞ்ச ஒரு சிலர் வருவாங்க, எங்கட உம்மா அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க. உம்மா எப்படி செஞ்சாலும் அது கவுண்ட் இல்ல. அந்த கதை எங்க வந்து கதைக்க வேணாம். உம்மா என்ன செஞ்சாலும் உம்மா தான். காபிராக இருந்தாலும் உம்மா தான். வாப்பா தான்.